முட்டைய குழம்புல போட்டு பார்த்துருப்போம். தண்ணிக்குள்ள வேக வச்சு பார்த்துருப்போம். இது என்னன்னு தெரியுமா? சிப்பி உடைச்ச முட்டை. இதுவரைக்கும் பார்க்கலனாக்கா வாங்க உடைச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுல சிப்பி எல்லாமே தண்ணியில அலசிட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இது உள்ள இலை மாரி இருக்கிறது தான் நமக்கு வேணும். எல்லாமே ஒரு பவுல்ல நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். கூடவே நீட்டு வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஒரு 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா நம்ம இப்போ பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் இப்போ நமக்கு நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வந்திருக்குங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க சிப்பியை இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிப்பி நமக்கு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வெந்து வரணுங்க. நம்ம என்னதான் வேக வச்சாலும் நம்ம இந்த மாதிரி வதக்கும் போது நமக்கு இன்னுமே நல்லா வெந்து வரும். 2 பிஞ்ச் அளவு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா சிப்பியோட பச்சை ஸ்மெல் போறதுக்காக நம்ம சேர்க்கறது. 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடுங்க. இது எல்லாமே நல்லா நமக்கு வெந்து வரணுங்க. மிளகாத்தூள் சேர்த்த பிறகு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை முட்டையில சேர்த்துக்கலாம். 3 முட்டை எடுத்திருக்கேங்க. முட்டை கூட நம்ம வதக்கி வச்சிருக்க சிப்பி இது கூட சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிப்பியில சேர்த்திருக்க உப்பு பத்தலன்னு நினைச்சீங்கன்னாக்கா முட்டையில கொஞ்சமா கூட நீங்க உப்பு சேர்த்துக்கலாம். பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. கொஞ்சம் நல்லா செட் ஆயிடுங்க. முட்டை அந்த மசாலால நல்லா இறங்கியிருக்கும். நம்ம இதை பொரிச்சு எடுக்க போறோங்க. நம்ம எந்த பேன்ல நம்ம வதக்கணுமோ அதே பேன்ல எண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கரண்டியில நீங்க தள்ளி விடுங்க. அப்பதான் நமக்கு ஒரே ஷேப்ல நமக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட் சைடு நல்லா வெந்திருக்குங்க. அதே மாதிரி திருப்பி பேக் சைடுல ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான சிப்பி முட்டை ஆம்லேட் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. சிப்பி சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப குளுமையா இருக்குங்க. அதனால சிப்பியை நீங்க வாரத்துல ஒரு வாட்டி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சிப்பி யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.